மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கல்வி அலுவலர் திருவாளர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, பள்ளிகளில் இரு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாக பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு கதை சொன்னா புரியுமா உங்களுக்கு எல்லாம்? கதைனா ரொம்ப ஆசை தானே? ஆனா நீங்க பேசாம அமைதியா கேட்டாதான் சொல்ல முடியும்னால. நீங்க பேசுனீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. அப்ப அமைதியா கேட்பீங்களா? கதை முடிஞ்சவொடனே என்ன சொன்னேன்னு வேற கேட்பேன். யாராவது சொல்லணும் அந்த கதையை. சரிங்களா? சரி, வெரி குட். இது கதையும் அல்ல, இது ஒரு உண்மையான நிகழ்வு. இது ஒரு உண்மையான நிகழ்வு. ஐஏஎஸ் அதிகாரி அப்படின்னா கலெக்டர். ஒரு மாவட்டத்துக்கு தலைமை அவர்தான். ஒரு மாவட்டத்தையே வழி நடத்தக்கூடிய பொறுப்பு அவரிடம் இருக்கிறது. அவர் இந்த மாதிரி ஒரு சின்ன நிகழ்ச்சி நடந்த நிகழ்ச்சிக்கு தலைமை நாம வந்திருக்கார். இப்ப நம்ம ஐயா தமிழ்ச்செல்வன் வந்திருக்க. இப்ப நாங்கெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னா அவர் எங்களுக்கெல்லாம் மேல் அதிகாரியா இருக்கிறார். புரியுதா? டேய் சின்ன பசங்க நன்றி செஞ்சு அமைதியா கேடு. சரியா? என்ன சொன்னேன்? கலெக்டர் ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாரு. நிகழ்ச்சி முடிந்தது. இந்த நிகழ்ச்சி உங்களை மாதிரி மாணவர்கள் ஒருத்தரும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. கலெக்டர் நிகழ்ச்சிலாம் முடிஞ்சது. நிறைய இருக்கானா அந்த நிகழ்வை நான் மொத்தமா சுருக்கிறேன். இப்ப கலெக்டர் வந்த உடனே என்ன பண்ணாங்க? அங்க இருக்க சிஓ, டிஓ, நம்ம ஐயா தமிழ்ச்செல்வன் மாதிரி பிஓ, தலைமை ஆசிரியர் எல்லாம் ஓடினாங்க. ஓடி போய் வணக்கம் வச்சு கை குலுக்கி வெல்கம் பண்ணி பயங்கர மரியாதையோட அந்த மாணவன் பார்த்துட்டே இருக்கான். அவங்கள மாதிரி இருக்கிற மாணவன் பார்த்துட்டே இருக்கிறான். கலெக்டர் தான்டா பெரியவர், ரொம்ப பெரியவர். கலெக்டர் தான் ரொம்ப பெரியவர். எங்க தலைமை ஆசிரியர் ஓடுறாரு, சிஓ ஓடுறாரு, டிஓ ஓடுறாரு, பிஓ ஓடுறாரு. எல்லாம் ஓடி போய் நிக்கிறாங்க. அப்படி நிக்கிறாங்க. அப்படி கலெக்டர் தான் பெரியவர் அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்காரு. இந்த கதையெல்லாம் சுருக்கி மொத்தமா கடைசியா என்ன நடக்குது மட்டும் சொல்றேன். கடைசியா என்ன பண்ணிட்டாரு இந்த கலெக்டர்? நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ஒரு சின்ன சந்துக்குள்ள போறாரு. சின்ன சந்துக்குள்ள, ஊர்ல எல்லாம் சந்து இருக்கா? சந்துக்குள்ள போறாரு. சந்துக்குள்ள போனா ஒரு பாடாதி கிழவன், 90 வயசு, கண்ணு தெரியல, பேச முடியல, நடக்க முடியல, ஒரு கட்டில்ல கிடக்குறாரு. கயிறு கட்டில்லாம் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. நான் கிராமத்துல பார்த்துருக்கிறேன். நீங்க பார்த்துருக்கீங்களா? கயிறு சூப்பரா சூப்பரா. வெரி குட் வெரி குட். கையில நீங்க வந்து நீங்க பார்த்துருக்கீங்க. கட்டில்ல படுத்து கிடக்குற போய் கலெக்டர் என்ன பண்றாரு? வேகமா போய் காலை தொட்டு கும்பிட்டு ஐயா வணக்கம் அப்படின்னு. யாரு வந்திருக்கிறது? அவர் பேச முடியல. அவர் அப்படியே மெல்லிய குரல்ல அப்படி கேட்கிறாரு, ஐயா நான் தான் ஐயா, உங்க முத்துயா அப்படிங்கிறாங்க. எந்த முத்து அப்படின்னு கேட்கிறாரு. கலைஞர் தாத்தா படுத்து கேட்கிறவரு, உங்ககிட்ட படிச்ச மாணவன்யா அப்படிங்கிறாங்க. அப்ப இதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் பலவிதமா இருக்கு, பலவிதமா சொல்லலாம். நீங்க அதெல்லாம் சின்ன பிள்ளைங்க தான். நீங்க முக்கியமா என்ன பண்றீங்க? வகுப்பினுடைய தலைமை பொறுப்பு, லீடர்ஸ் தானே? எல்லாம் உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுத்துதான் கொண்டு வந்து பேட்ச் எல்லாம் ஊத்தி வச்சிருக்கிறோம். அப்ப லீடர் அப்படின்னா ஒரு மாவட்டத்தினுடைய தலைவர் தான் வளர்ந்து இந்த ஒரு மாவட்டத்தினுடைய தலைமை பொறுப்பை கலெக்டராக, மாவட்ட ஆட்சியராக மாறுவதற்கு எங்க அடித்தளம் கிடைத்ததுன்னு சொன்னாரு. கதை கேட்டவங்க சொல்லுங்களா? எங்கடா கேட்டாரு? எங்க கிடைச்சது அந்த அடித்தளம்? பள்ளியில் கிடைத்தது. எங்க கிடைத்தது? பள்ளியில் கிடைத்தது. தான்
படித்த படிப்பினால் வந்தது, தன்னுடைய கடின முயற்சியால் வந்தது. அந்த ஒரு வெற்றியை, அந்த ஒரு இலக்கை, அந்த ஒரு உயர்ந்த பதவியை அவர் அடைந்தார். அதற்கு பெற்றோர்கள், உன்னை பெற்றவங்களா காரணம். நீ போட்டிருக்க சட்டை நல்லா எண்ணெய் தேய்ச்சி நிறைய பதில அம்மா நல்லா அடிமா பத்துலம்மா அப்படின்னு சொல்லிலாம் அடிப்பேன். அதுக்கு புட்டமான்னு சொல்லுவேன். அதுக்கு காசு, பொட்டுக்கு காசு, ஒன் டை ஷூ, இதெல்லாம் யார் கொடுக்குறவங்க? அப்பா அம்மா. அவங்க தியாகத்தை மறந்துடுறாங்க. சரி, இங்க வந்துட்ட வீட்டுல இருந்து இங்க உனக்கு ஆவணாவில இருந்து சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் யாரு? படி படி படி. அது ஏறி படி, அது வாழ்க்கையின் உயர்வுக்கான வழியும் கூட, தெரியுமா? படி படி. படிக்கட்டுலாம் இருக்கடா, பார்த்துருக்கீங்களா வீட்டுல படிக்கட்டுலாம்? அந்த படிக்கட்டுலாம் ஏறி போனா என்ன நடக்குது? மேல மேல போகணும், மேல மேல போகணும் இல்லையா? அதனால வாழ்க்கையில பள்ளியில படிச்சீங்கன்னா உயர்வடையலாம். படி படி படி, வாழ்க்கையில் உயர்வடையலாம். புரியுதா? ஆசிரியர்களும் அதற்கு காரணமாக இருக்கிறாங்க. ஆக அன்பு செல்வங்களே, இந்த நாளில் நீங்கள் இன்னைக்கு முக்கியமா உங்கள்கிட்ட சொல்றேன், வகுப்பினுடைய தலைமை லீடர் அப்படிங்கிற பொறுப்பை எடுத்திருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க என்ன நல்ல உறுதிமொழியெல்லாம் எடுத்தீங்க. நான் பள்ளியின் வகுப்பின் தலைவராக செயல்படுவதற்கு எடுத்தீங்க இல்லையா? எல்லாம் பீஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவேன், நீங்க அமைதியை ஏற்படுத்துவேன், நல்ல உறவை ஏற்படுத்துவேன், வகுப்பறையை அமைதியாக பாதுகாப்பேன் சொன்னீங்களா? அதை செய்யணும், அதை செஞ்சு காட்டணும். எல்லா மாணவர்களும் நல்ல உறவா இருக்கணும், வளரணும், வாழ்க்கையில நீங்க எல்லாம் வளரணும் அப்படின்னு சொல்லி இந்த நன்னாளில் உங்களை வாழ்த்தி அமைகிறேன். இந்த ஒரு நல்ல இந்த நிகழ்வுக்கு நீங்களும் தலைவராகலாம். நீங்க அவங்க, நாளைக்கு நீங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே அந்த பண்பு இருக்கிறது. ஆக இந்த நல்ல நாளில் நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று இங்கு வந்து நம்மை சிறப்புப்படுத்தியவர் நம்முடைய வட்டார கல்வி அலுவலர் திருவாளர் தமிழ்ச்செல்வன் அவர்கள். அழைத்தவுடன் இன்முகத்தோடு நிச்சயமா ஃபாதர் பங்கெடுப்பதில் எனக்கு மகிழ்ச்சி, முடிந்தவரை வந்துடுவேன்னு சொன்னாங்க. சொன்னபடி வந்தாங்க. வந்து நமக்கு நல்ல ஒரு மதிப்பை மாண்டி அவங்களுடைய வரவு தான் சிறப்பான ஒன்றாக அமைந்தது. நாங்களா இருந்து செஞ்சா நாங்களே செஞ்சோம், எங்களுக்கு செஞ்ச மாதிரி இருந்தோம். ஐயா அவர்களுடைய வரவு சிறப்பானது. அந்த மனதார வாழ்கிறேன், பாராட்டுகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். சிறப்பாக அதை செய்ய வேண்டும் என்று ஆசையோடு ஒவ்வொரு கட்டத்திலும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எப்படி செய்யலாம், இப்படி செய்யவா ஃபாதர், இல்லை இப்படி செய்யவா, இது நல்லதா இல்லையா, வேணாமா, மொபைல்ல வாட்ஸ்அப்ல எல்லா நிலையிலும் என்னோடு தொடர்பு கொண்டு இந்த நிகழ்வுகளை எல்லாம் மிகச்சிறப்பாக வழிநடத்தி செல்வர். முக்கியமாக நமது துவக்கப்பள்ளியில் இருக்கக்கூடிய ஆங்கில வழி பிரிவு கல்வி இந்த இதை வழிநடத்தி செல்லக்கூடிய ஆசிரியர் ஜெயராஜ் அவர்களுடைய மற்ற ஆசிரியர் அழகாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அத்தனையும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பாராட்டி மகிழ்கிறேன். தேங்க்யூ. God bless you all. Have a nice day.